Welcome to BL Academy. In the video, issue 4 feature and reissue of shares chapter other exercise problem number 44 நம்ம பார்க்க போறோம், which is in page number 1.120. நீங்க இந்த டெக்ஸ்ட் புக் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அஃபிலியேட் லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க அந்த லிங்க் யூஸ் பண்ணியும் டெக்ஸ்ட் புக் வாங்கிக்கலாம். ஸோ now we are getting into the problem. இதுதாங்க இந்த ப்ராப்ளம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ரிசர்வ், செக்யூரிட்டி ப்ரீமியம் அண்ட் ஷேர் கேபிட்டல் இது மூணும் இருக்கு. இப்போ என்னன்னா இந்த ரிசர்வ்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிக அமௌண்ட் இருக்கிறதுனால இது வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்துட்டு அந்த அமௌண்ட்டுக்கு பதிலாக அவங்க கிட்ட இருக்கிற ஷேர்ஸை நம்ம திரும்ப வாங்குறோம். ஓகே, தட் இஸ் கால் பைபேக். இப்போ இங்க எவ்வளோ ஷேர்ஸ் வாங்குறோம் அப்படின்னா 30,000 ஷேர்ஸ் வாங்குறோம். டிஸ்கவுண்ட் ஆஃப் 2 rupees. ஸோ ஒரு ஷேரோட வேல்யூ 10 ரூபா, பட் நம்ம 8 ரூபா கொடுத்து தான் வாங்குறோம். ஓகே, ஸோ இன் தட் கேஸ் யூ ஆர் ரிக்வயர்ட் டு பாஸ் நெசசரி ஜர்னல் என்ட்ரிஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். So for it relates to capital reserves and surplus, capital and reserves and surplus. So இப்போ ஜர்னல் என்ட்ரியில எப்பவுமே எந்த ரிசர்வ்ல இருந்து நம்ம அந்த அமௌண்ட்டை வெளியில கொண்டு போகணும்னு நினைக்கிறோமோ அந்த ரிசர்வ்ல இருந்து கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ்க்கு ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வி நீட் டு டூ இன் கேஸ் ஆஃப் பைபேக். ஸோ இங்க ஃப்ரீ ரிசர்வ்ஸ்ல இருந்து கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ்க்கு நம்ம எடுத்துட்டு போறோம். நோ இட் இஸ் இன் ஃப்ரீ ரிசர்வ் பாக்ஸ் 3 lakhல இருக்கு. அங்க இருந்து எங்க போகுதோ அதை நம்ம கிரெடிட் பண்ணுவோம். ஸோ போகிறது வந்து கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ். இப்போ அமௌண்ட் டியூ ஆன் பைபேக், நம்ம இப்போ பைபேக் பண்றோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். நம்ம கொடுத்த ஷேர்ஸை நம்மளே திரும்ப வாங்குறதா டிசைட் பண்ணிட்டோம். இப்போ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல்ல அத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 30,000 shares into 10 rupees. ஸோ 3 lakh rupees இருக்கு. அந்த ஷேர் கேபிட்டல்ல இருந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போக வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 30,000 shares into 8 rupees, அதாவது 2,40,000 rupees. ஓகே, கேபிட்டல் ரிசர்வ்க்கு பேலன்ஸ் அமௌண்ட் போகுது, தட் இஸ் 60,000. ஸோ அவங்க கைக்கு போக வேண்டிய அமௌண்ட் 3 lakh, பட் நம்ம வெறும் 2,40,000 தான் கொடுத்துருக்கோம். ஸோ பேலன்ஸ் 60,000 வந்து நமக்கு ப்ராஃபிட். தட் வில் பி கோஸ் டு கேபிட்டல் ரிசர்வ். ஓகே, இப்போ அடுத்த என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அந்த 2,40,000 rupees கொடுக்குறோம். எப்பவுமே நான் ஜர்னல் என்ட்ரியில சொல்லுவேன்ல, எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம பே ஆர் ரிசீவ் பண்ணணுமோ அதுக்கு ஒரு என்ட்ரியும், எவ்வளோ அமௌண்ட் பே ஆர் ரிசீவ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஒரு என்ட்ரியும் நம்ம பண்ணணும். அது மாதிரி தான் இந்த ப்ரீவியஸ் என்ட்ரி வந்து எவ்வளோ அமௌண்ட் நம்ம கொடுக்கணும் அண்ட் பேலன்ஸ் அமௌண்ட் அது எங்க போகுதுங்கிறத நம்ம சொல்றது. இப்போ வந்து எவ்வளோ அமௌண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இங்க ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 2,40,000 rupees தான் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிசீவ் ஆக வேண்டியது, நமக்கு வந்து கேஷ் வெளியில போகுது. ஸோ பேங்க்கை வந்து கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஓகே, வித் திஸ் த ஜர்னல் என்ட்ரி இஸ் ஓவர். பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து பிஃபோர் பைபேக் வந்து இட் வாஸ் 12 lakh rupees. நீங்க கொஸ்டின் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ 12 lakh rupees, அதுல வந்து நாம இந்த 3 lakh rupees லெஸ் பண்றோம், which has been bought back. So balance 9 lakh rupees கையில இருக்கு. இப்போ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல ஃப்ரீ ரிசர்வ்ல இருந்து தான் நம்ம இந்த 3 lakh rupees எடுத்திருக்கோம். ஸோ 7,50,000 minus 3 lakh, that is 4,50,000. செக்யூரிட்டி ப்ரீமியம் பாத்தீங்கன்னா அதே அமௌண்ட். கேபிட்டல் ரிடெம்ஷன் ரிசர்வ்னு ஒன்று புதுசா கிரியேட் பண்ணி அதுல இந்த 3 lakh rupees நம்ம எடுத்துட்டு போயிருக்கோம், அதனால அதை இங்க தனியா காமிச்சிருக்கோம். கேபிட்டல் ரிசர்வ், ஸோ நம்ம வந்து 3 lakh rupees கொடுத்து வாங்க வேண்டிய ஷேரை வெறும் 2,40,000 rupees கொடுத்து வாங்கியிருக்கோம். ஸோ பேலன்ஸ் 60,000 நமக்கு ப்ராஃபிட். அதை வந்து கேபிட்டல் ரிசர்வ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதெல்லாம் டோட்டல் பண்றப்ப வில் கெட் 1,60,000 rupees. ரெண்டையும் சேர்த்து, அதாவது ஷேர் கேபிட்டல் அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ரெண்டையும் சேர்த்து டோட்டல் பண்றப்போ 21,60,000 rupees. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா அசெட் சைடை பொறுத்தவரையும் ஒரிஜினல் ஃபண்ட்ஸ் அவைலபிள், அதாவது கேபிட்டல் அண்ட் ரிசர்வ்ஸ் ரெண்டும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 24 lakh வரும். அதுல வந்து 2,40,000 rupees ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுத்துருக்கோம். ஸோ லெஸ் பைபேக் பேமெண்ட், அதை லெஸ் பண்றப்ப வில் கெட் 21,60,000. ஸோ total asset and bank balance both together is 21,60,000. So both assets and liabilities got balanced. So இதோட இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்ன வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். If you have any doubt, please do comment. I'll try my level best to clear as early as possible. With this signing off, Dr. Shanti. Thank you once again.